நோய்களை தீர்ப்பாய் ஜெய குருநாதா யோகம் தருவாய் ஜெய குருநாதா ஜெய ஜெயநாதா ஜெய குருநாதா சிவ சிவநாதா சிவ குருநாதா ஓம் நம சிவாய. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் குருவே துணை, ஜெய் குருவே துணை, ஜெய் குருவே துணை. அதாவது குரு தொட்டு காட்டாலும் தொட்டு போட்டாலும் இன்னைக்கு இந்த அவசரமான வாழ்வியல் முறையில் நாமெல்லாம் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம் இதையெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடிக்கிறது மாதிரி நம்ம கடைபிடிக்கிறோம்னா ரொம்ப குறைவு. கடைபிடிக்கிறோம், எல்லாத்தையும் நம்மளால கடைபிடிக்க முடியறதில்லை. நம்மளுடைய இந்த இந்து சனாதன தர்மமானது இந்த உலகத்திற்கு ஒரு வாழ்வியல் வழிகாட்டும். இப்படிதான் தர்மத்தோடு வாழ வேண்டும், அறம் செய்து வாழ வேண்டும், தர்மம் செய்து வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், கலாச்சார பண்பாட்டோடு வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற நெறிகளை எல்லாம் போதித்த இதுவரை அவரவர் தர்மம், அவரவர் மதம், அவர்களுக்கு கொள்கை, அவர்களுக்கு உயர்ந்தது. அதற்கெல்லாம் ஆதியானதும் அங்கமானதும் நம்முடைய சனாதன தர்மம். இதனுடைய வேதங்களும் உபநிஷதங்களும் நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் இலக்கியங்களும் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்த நம்முடைய முன்னோர்களால் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. இறைவன் பூலோகத்தில் தோன்றி மனிதன் சொல்ல இறைவனால் எழுதி கையொப்பமிட்டு நமக்கு வழங்கியது திருவாசகம். அந்த திருவாசகத்தை அப்படி நம்முடைய ஒவ்வொருவரையும் தினந்தோறும் வீட்டில் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோவழி ஆண்ட குருமனிதன் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்பிப்பான் தாழ் வாழ்க. அது வரைக்குமாறு முதல்ல தொடங்கி கொடுக்கும். அப்படி அவர்களுக்கு நல்லா இருக்கா? முன்னோட நல்லா இருக்கா?